ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. என் அன்பு பிள்ளையே, உங்ககிட்ட கொஞ்ச நேரம் நான் பேசுறேன். நிறைய நேரம் பேச வேண்டியதா இருக்கு. ஆனா இப்ப நான் உங்ககிட்ட அவசியமானதை மட்டும் நான் பேசிக்கிறேன். பல வழிகள்ல பல பிரச்சனைகள் உனக்கு இருக்கு. உன் கட்டிய உறவிலிருந்து ஒரு பிரச்சனைனா, நீ பெத்த உறவிலிருந்து ஒரு பிரச்சனைனா, உன் பிறந்த வழியிலிருந்து ஒரு பிரச்சனைனா, நீ கட்டிய வழியிலிருந்து ஒரு பிரச்சனைனா, அக்கம் பக்கத்துல இருக்கிற பிரச்சனைகள் வேறு. உனக்கு நல்ல காரியம் நடக்க கூடாது, சுப நிகழ்ச்சி நீ நடத்திக்க கூடாது, இப்படியே இருந்துடணும்னு சிலரும் நினைச்சு கட்டு போட்டு கட்டி வச்சு எங்கேயுமே உன்னை அசையாதபடி வச்சிருக்கிற இந்த சூழ்நிலை எப்படி வந்தது உனக்கு? நீ நினைக்கிற, ஏன் என்னை போட்டு இப்படி சூழ்நிலைகள் நெருக்குது? எப்படி இந்த பிரச்சனைகள் என்னை வந்து நெருக்குது? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நினைக்கிற? உன் பிரச்சனை பல பிரச்சனையை நான் பேசல. அதுக்கு நேரம் வர்றப்ப நான் பேசுறேன். நான் பேசிட்டு இருக்கிற பிரச்சனை என்னங்கிறத உனக்கு விளக்கி சொல்றேன். நான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்துட்டு இருக்கேன்னா, நடந்ததெல்லாம் போதும், இதுக்கு மேல எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்துட்டு இருக்கேனா. ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வந்துட்டு இருக்கேனா. நடந்ததை எல்லாமே தாங்க முடியாம இப்ப இப்படி இருக்கிற. இனி நடக்க போறது நடந்தா நீ எந்த சூழ்நிலையில இருப்பேங்கிறத யோசிச்சுக்கோ. உடல்நல ரொம்ப பாதிப்பா இருக்கு. எந்த நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிற நிலைமையில இருக்க. அதுக்கு கூட உன் கையில காசு இல்லை. யார்கிட்ட நான் போய் கேட்பேன்? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. கடன் கொடுக்க கூட ஆள் இல்லாம போயிருச்சே. என்னை யாருமே இப்ப நம்புறதில்லை. எனக்கு எதுவுமே நடக்க கூடாது அப்படின்னு நெருக்கத்துல நின்றுட்டு இருக்கேன். என்னை யாராவது காப்பாத்துவாங்களான்னு ஓடிட்டு இருக்க. எங்கெங்கயோ ஓடனேன். ஆனா அதெல்லாம் உனக்கு பலன் கொடுக்கல. உன்னை நினைச்சு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னை நினைச்சு வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சிட்டு இருக்காங்க. யாருன்னு யோசிக்கிறையா? இருக்காங்க. உனக்கு நல்லது நினைக்க ஆள் இல்லைனாலும் கெட்டது நினைக்க ஆள் இல்லாமையா போயிருச்சு? சொல்லு. யாரு உன்னை வெறுத்துட்டு இருக்காங்க? யாரு உன்னை வாழ விடாம தடுக்கணும்னு இருக்காங்கிறது உனக்கே நல்லா தெரியுமல்ல? தெரியும், உனக்கு தெரியும். தெரிஞ்சாலும் உறவு விட்டு போக கூடாதுன்னு நினைக்கிற. உறவு விட்டு போக கூடாதுன்னு நீ நினைக்க 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 உனக்கு பாடுகள் அதிகமாயிட்டேதான் இருக்கும். முதல்ல உன்னை நீ விரும்பு. அப்பத்தான் மத்தவங்க உன்னை விரும்புவாங்க. உன்னை நீ கவனிக்காம உன் வாழ்க்கை போனா போட்டுன்னு நினைச்சீன்னா மற்றவங்க எப்படி உன்னை நினைப்பாங்க? நீ நினைக்கிறது போல உன் வாழ்க்கை எப்படி மாறுங்கிற சொல்லு. வேதனைகள் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. பிரச்சனைகளும் பாடுகளும் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு. தீர்வுகள் தேடனா மட்டும் பத்தாது, முயற்சிகள் செய்யணும். உன் வேதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அவங்க நீ அழியணும்னு நினைச்சா அது போல நடக்கட்டும்னு இருக்காத. உன் வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்கணும். நல்ல வழி கிடைக்கணும். உனக்கு நீ நினைச்சது நடக்கணும். ஒரு இடத்துல அடி எடுத்து வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீல்ல, அங்க அடி எடுத்து வைக்க வேண்டாமா? ஒரு மிகப்பெரிய காரியம் உனக்கு நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிய, அது நடக்க வேண்டாமா? சொல்லு. நீ நினைக்கிறதெல்லாம் நல்லதுதான். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடியதுதான். கையில வருது, தட்டி போயிருது. கையில பிடிக்கிற தூரம் வருது, தட்டி போறாங்க, தட்டி விடுறாங்க. இப்படித்தான் உன் சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு. இப்படித்தான் உன் சூழ்நிலை இருக்கு.
நீ நினைக்கிற காரியம் எட்ட தூரத்துல இருந்தாலும் அதை நீ எட்டி பிடிச்சிடக்கூடாதுன்னு தட்டி விடுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. கவனமாயிரு, அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் கவனமாயிரு. தினந்தோறும் உன்னை நினைச்சு நெஞ்சா அடிச்சுக்கிறாங்க, வயிறா அடிச்சுக்கிறாங்க. அப்படி என்ன உனக்கு நல்லதை செஞ்சிட்டாங்கன்னு உன்னை நினைச்சு நெஞ்சிலையும் வயிற்றுலையும் அடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா உன்னாலதான் அவங்க வாழ்ந்தாங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு உன்னை நினைச்சு ஒவ்வொரு நாளும் வயிற்றுலையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்கிறாங்க. உனக்கு அந்த பாவம் வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க. விடமாட்டேனா? விடமாட்டேன். உன்னால வாழ்ந்தவங்க தான் எல்லாரும் இருக்காங்களுடைய, உன்னால அழிஞ்சவங்க யாரும் இல்லைங்கிறப்போ உன்னை நான் கைவிட மாட்டேன். நல்லதை உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ உன் வாழ்க்கை நாசமடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி நீ வாழணும் வாழணும் வாழணும். உன்னை வாழ வைப்ப. இது இந்த கருமாரி சத்தியம். நல்லது நடக்கணும், தடை அகன்று போகணும். 48 நாள் பூஜையில் வச்ச எந்திரத்தையும் சாம்பிராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கு. உன் தடைகள் உடையணும், உன் வீட்டுக்குள்ள இருக்கிற கெட்ட சக்தி வெளியே போகணும், நல்ல சக்தி அதிகமாகணும், நினைச்ச காரியம் வெற்றி அடையணும். அதுக்கு இந்த 48 நாள் பூஜையில் வச்சதை வாங்கு. பாடுகள் அதிகமா இருக்கு, பிரச்சனைகள் பெருகிட்டு போகுது, அதையெல்லாம் நிறுத்தறக்கு, சகல ஐஸ்வர்யத்தையும் நீ பெறக்கு. இப்போ வளர்ச்சி அடைய தடை செஞ்சிருக்காங்க, வளர்ச்சியை கெடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? உன் பிரச்சனைகளுக்கு இங்க பூஜைகள் நடத்தி கொடுத்துட்டு இருக்கு. இங்க எல்லா பூஜைகளும் நடந்துட்டு இருக்கு. இந்த பூஜையில கலந்துக்கோ, உன் விதியை மாத்திக்கோ. இந்த கருமாறி இருக்கிற உன்னை காப்பாத்துறக்கு வர்ற ஆடி வெள்ளிக்கிழமை பூஜை நடக்கிறதுக்கு உன் கையில் இருக்கிற காணிக்கை அனுப்பு. உன் கையிலிருந்து வர்ற காணிக்கை இங்க நடக்கிற பூஜைகளுக்கு, எனக்கு நடக்கிற பூஜைகளுக்கு உதவும் போது மனம் குளிர்வே இந்த தாய், மனம் குளிர்வ இந்த தாய். நான் மனம் குளிர்ற நேரத்துல உன் மனவேதனைய தீப்பேன், உன் வேதனைய தீப்பேன், உன் வேதனைய தீப்பேன். இது இந்த கருமாரி சத்தியம். வெகு தூரத்துல இருக்கேன்னு நினைக்காத. உன்னோட காணிக்கை இந்த ஆடி வெள்ளிக்கிழமை எனக்கு சேர்த்து. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.